பரமார்த்த குருவும் சீடர்களும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தூக்கத்தில் ஆகா, தங்கம், வெள்ளி, வைடூரியம் என்று உளறிக் கொண்டிருந்தார் பரமார்த்தர். திடுக்கிட்டு எழுந்த சீடர்கள் குரு உளறுவதைக் கண்டு அவரை தட்டி எழுப்பினார்கள். தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட பரமார்த்தர், புத்தி கெட்டவர்களே, ஏன் என்னை எழுப்பினீர்கள்? அற்புதமான கனவு ஒன்று கண்டு கொண்டிருந்தேன், கெடுத்து விட்டீர்களே என்று சீடர்களை திட்டினார். உடனே எல்லோரும் அவரை சூழ்ந்து கொண்டு, கனவா, என்ன கனவு கண்டீர்கள் என்று கேட்டார்கள். பரமார்த்தர் சிறிது நினைவுபடுத்தி, புதையல், புதையல் என்று கத்தினார். புதையலா? எங்கே எங்கே என்று குதித்தார்கள் சீடர்கள். பிறகு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, சீடர்களே, இந்த அறையின் பின்னால் உள்ள தோட்டம்தான் என் கனவில் வந்தது. தோட்டத்தின் சனி மூலையில் ஒரு பானை நிறைய பொன்னும் வெள்ளியுமாய் கிடக்கிறது என்று மெல்ல கூறினார். அடேயப்பா, பானை நிறைய தங்கமா என்று மகிழ்ச்சியால் கீழே விழுந்து புரண்டான் மட்டி. குருவே, இந்த புதையலை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது என்று கேட்டான் மூடன். அதற்குள் முட்டாள், நம் குருவுக்கு பெரிய குதிரையாக, அழகான குதிரையாக வாங்கலாமே என்று பதில் சொன்னான். நாம் கூட ஆளுக்கு ஒரு குதிரை வாங்கிக் கொள்ளலாம் என்று மகிழ்ந்தான் மட்டி. குருவே, இந்த இடம் சரியில்லை. இதை இடித்துவிட்டு ராஜாவுக்கு போட்டியாக அரண்மனை கட்ட வேண்டும் என்று யோசனை சொன்னான் மூடன். இனிமேல் நமக்கு கவலையே இருக்காது. தினமும் வடையும் பாயாசமுமாக சாப்பிடலாம் என்று குதித்தான் மடையன். குருவே, அப்படியானால் நாம் எல்லோரும் இப்போதே ஓடிப்போய் அந்த இடத்தை தோண்டி பார்ப்போம் என்றான் முட்டாள். ஆமாம், அதுதான் நல்லது. பகலில் தோண்டினால் ஊர் பூராவும் தெரிந்துவிடும். அப்புறம் எல்லோரும் பங்கு கேட்பார்களே என்றான் மடையன். மடையன் சொல்வதும் சரிதான். வாருங்கள், எல்லோரும் போய் இப்போதே தோண்டுவோம் என்று தோட்டத்துக்கு போனார்கள். வெளிச்சம் தெரிவதற்காக கையில் கொள்ளிக்கட்டையை பிடித்துக் கொண்டு நின்றான் முட்டாள். யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்துவிட்டு தம்முடைய கைத்தடியால் ஓரிடத்தில் வட்டமாக கோடு போட்டார் பரமார்த்தர். உடனே மட்டியும் மடையனும் வேகம் வேகமாக அந்த இடத்தை கையால் பரக் பரக் என்று தோண்ட ஆரம்பித்தார்கள். சிறிது நேரமானதும் கையெல்லாம் வலிக்கிறதே என்று மூச்சு வாங்க உட்கார்ந்து விட்டனர். குருவே, புதையலை விடக்கூடாது என்றபடி மூடனும் மண்டுவும் தொடர்ந்து பள்ளம் பறித்தார்கள். 4 பேரும் மாறி மாறி தோண்டிக் கொண்டே இருந்த போது திடீரென்று வெள்ளையாக ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது. ஆ, புதையல், புதையல் என்று குதித்தபடி இன்னும் வேகமாக தோண்டினான் மட்டி. உடனே பரமார்த்தர் குழிக்குள் கையை விட்டு பார்த்தார். உருண்டையாக ஏதோ ஒன்று கிடைத்தது. எல்லோரும் ஆசையோடு அதை வெளிச்சத்தில் காட்டி பார்த்தார்கள். பரமார்த்தரின் கையில் இருந்தது ஒரு மண்டை ஓடு, அவ்வளவுதான். ஐயோ ஐயோ என்று அலறியபடி ஆளுக்கு ஒரு பக்கமாய் விழுந்தடித்து ஓடினார்கள். திடீரென்று பரமார்த்தரின் தொப்பை பெரிதாகிக் கொண்டே போனது. உட்கார்ந்தால் நிற்க முடியவில்லை, நின்றால் உட்கார முடியவில்லை. இதை கண்ட சீடர்கள் மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தனர். குருவே, தினம் தினம் உங்கள் தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே போகிறதே, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கிறது என்றான் மட்டி. வயிறு இவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை ஏதாவது பிறக்கப் போகிறதா என்று ஆச்சரியப்பட்டான் மூடன். குருவே, இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. அப்புறம் ஒரு நாளைக்கு உங்கள் தொப்பை டமார் என்று வெடித்துவிடும் என்று பயம் காட்டினான் மடையன். ஐயையோ என்று அலறிய பரமார்த்தர், இதற்கு என்ன செய்வது என்று கேட்டார். சித்த வைத்தியர் யாரிடமாவது காட்டலாம் என்று யோசனை சொன்னான் மண்டு. வைத்தியரிடம் போனால் நிறைய செலவாகும். அதனால் நாங்களே காட்டுக்குச் சென்று மூலிகைகள் பறித்து வருகிறோம். அதிலிருந்து ஏதாவது லேகியம் தயாரித்து சாப்பிட்டால் தொப்பை கரைந்துவிடும் என்று வேறொரு யோசனை சொன்னான் முட்டாள். உடனே மூடன் கிடுகிடு என்று பரண்மேல் ஏறி செல்லரித்து போன பழைய ஓலைச் சுவடிகளை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தான். குருவே, தொப்பை கரைச்சான் லேகியம் என்பது பற்றி இதிலே எழுதியிருக்கு. இதில் குறிப்பிட்டிருக்கும் செடிகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்றபடி கீழே குதித்தான். எப்படியாவது தொப்பை கரைந்தால் போதும் என்று நினைத்த பரமார்த்தர், சீடர்களே, சீக்கிரம் புறப்படுங்கள். நிறைய லேகியம் தயாரித்தால் அதை மற்றவர்களுக்கும் விற்றுவிடலாம் என்று அனுப்பி வைத்தார். காட்டுக்கு சென்ற சீடர்கள் தொப்பை கரைச்சான் மூலிகை எது என்று தெரியாமல் விழித்தார்கள். அப்போது சற்று தூரத்தில் முனிவர் ஒருவர் ஒட்டிய வயிறுடன் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை கண்ட மட்டி, இவர் வயிறு இவ்வளவு ஒட்டி இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு அவரிடம் போனான். முனிவரே, இந்த செடிகளில் தொப்பை கரைச்சான் செடி எதுன்னு தெரியுமா என்று பலமாக கத்தி அவரது தவத்தை கலைத்தான். கோபம் கொண்ட முனிவர், எந்த செடி நாறுகிறதோ அதுதான் நீ கேட்கும் செடி என்று வேண்டுமென்றே சொல்லி அனுப்பினார். முனிவர் சொன்னதை நம்பிய சீடர்கள் கண்ட இலைகளையும் பறிக்க ஆரம்பித்தார்கள். சாப்பிட்டால் பல வியாதிகளை உருவாக்குகிற இலைகளை எல்லாம் பறித்து மூட்டை கட்டினார்கள். சீடர்கள் பறித்து வந்த இலைகளை மோந்த பரமார்த்தர் முகத்தை சுளித்தார். நன்றாக நாறுகிறது.
எப்படியும் என் தொப்பை கரைந்துவிடும் என்று மகிழ்ந்தார். அதன் பிறகு சீக்கிரம் ஆகட்டும், எல்லாவற்றையும் கலந்து அரைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். முட்டாளும் மூடனும் இலைகளை துண்டு துண்டாக கிள்ளி போட்டனர். மட்டியும் மடையனும் கல்லில் வைத்து அரைக்க ஆரம்பித்தனர். அப்போது இலையிலிருந்து நாற்றம் வரவே ஒருவர் மூக்கை இன்னொருவர் பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் அரைத்தனர். எல்லாவற்றையும் வழித்து சட்டியில் போட்டனர். அதை அடுப்பில் வைத்து காய்ச்சினார்கள். அதன் பிறகு சீடர்கள் அனைவரும் லேகியத்தை உருண்டை பிடித்து எடுத்துக்கொண்டு குருவிடம் போனார்கள். எங்கள் அருமை குருவே, இதோ தொப்பை கரைச்சான் லேகியம் தயார், உடனே இதை சாப்பிடுங்கள் என்று பரமார்த்தரை வேண்டினார்கள். பார்ப்பதற்கு கொழ கொழ என்றும் கண்ணங்கரேல் என்றும் இருந்த லேகியத்தை கண்டதுமே பரமார்த்தரின் முகம் பல கோணலாக மாறியது. முட்டலிடமிருந்து ஓர் உருண்டையை வாங்கி மூக்கருகே கொண்ட போனார். அதிலிருந்து வந்த நாற்றம் அவர் வயிற்றை கலக்கியது. குருவே, யோசிக்காதீர்கள். நீங்கள் உயிர் வாழ வேண்டுமானால் உங்கள் தொப்பை கரைய வேண்டும். உங்கள் தொப்பை கரைய வேண்டுமானால் இதை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை என்று கூறினான். மட்டி பரமார்த்தரும் வேறு வழியின்றி 2 உருண்டைகள் விழுங்கினார். குருவே, இதையும் சாப்பிட்டு விடுங்கள், அப்போதுதான் தொப்பை சீக்கிரம் கரையும் என்றபடி இன்னும் சில உருண்டைகளை அவர் வாயில் கட்டாயமாக திணித்தனர். முட்டாளும் மூடனும். பரமார்த்தர் தம் தொப்பையை கரைப்பதற்காக ஏதோ ஒரு லேகியம் சாப்பிடுவதாக கேள்விப்பட்ட ஊர் மக்களில் சிலர் தாங்களும் அந்த லேகியத்தை சாப்பிட ஆசைப்பட்டனர். அந்த நாட்டு அரசனுக்கும் பெரிய தொப்பை இருந்ததால் அவனும் பரமார்த்தர் தயாரித்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டான். நேரம் செல்ல செல்ல எல்லோருக்கும் வயிற்றை கலக்கியது. ஐயோ, என் தொப்பை வலிக்கிறதே என்று பரமார்த்தரும் மற்ற தொப்பைக்காரர்களும் அலற ஆரம்பித்தனர். தொப்பை கரைச்சான் லேகியம் என்று நினைத்து கண்டதையும் சாப்பிட்டதால் அனைவருக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுவிட்டது. எல்லோரும் விழுந்தடித்துக் கொண்டு ஏரிக்கரைக்கு ஓடினார்கள். மன்னரின் நிலைமையும் மோசமாகிவிடவே பரமார்த்தர் மீது கோபம் கொண்டார். இத்தனைக்கும் காரணமான அந்த குருவை 10 நாட்களுக்கு சிறையில் அடைத்து பட்டினி போடுங்கள் என்று ஆணையிட்டான். சிறையிலிருந்து தள்ளாடியபடி அந்த குருவை கண்ட சீடர்களுக்கு வியப்பாக போயிற்று. முன்பு வீங்கியிருந்த அவரது தொப்பை இப்போது கரைந்து அளவாக இருந்தது. குருவே, நாங்கள் தயாரித்த லேகியம்தான் உங்கள் தொப்பையை கரைத்திருக்கிறது என்று சீடர்கள் பெருமையோடு சொன்னார்கள். லேகியமாவது மண்ணாங்கட்டியாவது, சோறு தண்ணீர் இல்லாமல் 10 நாட்கள் சிறையில் பட்டினி கிடந்தேன், அதுதான் இப்படி ஆகிவிட்டேன் என்றபடி பசி களைப்பால் சுருண்டு விழுந்தார் பரமார்த்தர்.